தமிழ்நாட்டில் மின்வெட்டு ஆபத்து அதிகரித்திருப்பதாக கூறியுள்ள மருத்துவர் ராமதாஸ், இதற்கு மின் உற்பத்தி திட்டங்கள் போதிய அளவில் செயல்படுத்தப்படாததுதான் காரணம் என கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டை நிரந்தரமாக தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2024ஆம் ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் வரையிலான காலகட்டத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் மின் உற்பத்தி மற்றும் மின் தேவை குறித்த அறிக்கையை தென் மண்டல மின்பளு வழங்கும் மையம் வெளியிட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி நடப்பாண்டின் முதல் 6 மாதங்களில் ஏப்ரல் மாதத்தில் பகல் நேர மின் தேவை 20,900 மெகாவாட் அளவுக்கும், இரவு நேரத்தில் 19,900 மெகாவாட் அளவுக்கும் அதிகரிக்கும். பகல் நேரத்தில் சூரிய ஒளி மின்சாரம் கிடைக்கும் என்பதால் தமிழகத்தில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் நடுவண் தொகுப்பிலிருந்தும் தனியாரிடமிருந்தும் வாங்கப்படும் மின்சாரம் ஆகியவற்றை கொண்டு தேவையை சமாளித்துவிடும். ஆனால் இரவு நேரத்தில் சூரிய மின்சாரம் கிடைக்காது என்பதால் அனைத்து ஆதாரங்களில் இருந்தும் 17,917 மெகாவாட் மின்சாரம் மட்டுமே கிடைக்கும். இரவு நேரங்களில் 1,983 மெகாவாட் அளவுக்கு மின் பற்றாக்குறை ஏற்படும் வாய்ப்புள்ளது. சென்னை எண்ணூரில் அமைக்கப்பட்டு வரும் 800 மெகாவாட் திறன் கொண்ட வடசென்னை அனல் மின் நிலையத்தின் 3ஆம் நிலை பணிகள் முடிக்கப்பட்டு அடுத்த சில வாரங்களில் மின் உற்பத்தி தொடங்கப்பட வேண்டும். அத்துடன் தனியாரிடம் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி முழுமையாக மின்சாரம் கொள்முதல் செய்யப்பட்டால் சராசரியாக 1000 மெகாவாட் அளவுக்கும் அதிகபட்சமாக 2,800 மெகாவாட் அளவுக்கும் பற்றாக்குறை ஏற்படும். ஒருவேளை வடசென்னை அனல் மின் நிலையம் பயன்பாட்டுக்கு வராமல் மின்சார கொள்முதலும் முழுமையாக செய்யப்படாத நிலையில் சராசரியாக 3,800 மெகாவாட் முதல் 4,000 மெகாவாட் வரை மின்சார தட்டுப்பாடு ஏற்படும் ஆபத்து உள்ளது. இதனால் இரவு நேரங்களில் 3 மணி நேரம் முதல் 4 மணி நேரம் வரை மின்வெட்டை நடைமுறைப்படுத்த வேண்டியிருக்கும். தமிழ்நாட்டில் கோடை வெயில் முன்கூட்டியே சுட்டெரிக்க தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் இரவு நேரத்தில் இந்த அளவு அதிக மின்வெட்டை தமிழ்நாட்டு மக்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. தமிழ்நாட்டில் கோடை காலத்தில் ஏற்படவுள்ள மின்வெட்டை சமாளிக்க இப்போதிலிருந்தே உரிய திட்டமிடலும் செயலாக்கமும் செய்யப்பட வேண்டும். கோடை காலத்தில் அனைத்து மாநிலங்களுக்குமே கூடுதல் மின்சாரம் தேவைப்படும் என்பதால் சந்தையில் மின்சாரம் வாங்குவது மிகவும் கடினமானதாக இருக்கும். அதனால் தமிழகத்திற்கு தேவைப்படும் கூடுதல் மின்சாரத்தை வாங்குவதற்காக தனியார் மின் உற்பத்தி நிறுவனங்களுடன் இப்போதே மின்சார கொள்முதல் ஒப்பந்தங்களை செய்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டின் மின் தேவை ஆண்டுக்கு 10 விழுக்காடு அதிகரிக்கும் என்ற யூகத்தின்படிதான் தென்மண்டல மின்பளு வழங்கும் மையம் இந்த அறிக்கையை தயாரித்திருப்பதாகவும், மின் தேவை இந்த அளவுக்கு அதிகரிக்காது என்பதால் நிலைமையை சமாளித்து விடலாம் என்றும் மின்வாரிய அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்த அலட்சிய போக்குதான் தமிழகத்தை இருளில் ஆழ்த்தப் போகிறது என்பதை அவர்கள் உணரவில்லை. தமிழ்நாட்டில் புதிய தொழிற்சாலைகள் அதிக அளவில் தொடங்கப்பட்டிருப்பதாக ஆட்சியாளர்கள் கூறி வரும் நிலையில் மின் தேவை அதிகரிக்காது என்று எந்த அடிப்படையில் மின்வாரிய அதிகாரிகள் கூறுகின்றனர் என்பது தெரியவில்லை. அலட்சிய போக்கை கைவிட்டு மின்வெட்டை தடுக்க நடவடிக்கை எடுப்பதுதான் முதன்மை பணியாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் மின்வெட்டு ஆபத்து இந்த அளவுக்கு அதிகரித்திருப்பதற்கு மின் உற்பத்தி திட்டங்கள் போதிய அளவில் செயல்படுத்தப்படாததுதான் காரணம். தமிழ்நாட்டில் 17,340 மெகாவாட் திறன் கொண்ட அனல் மின் திட்டங்கள் உருவாக்கப்பட்டு 17 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ளன. கடந்த 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு 5,700 மெகாவாட் மின் திட்டங்கள் தொடங்கப்பட்டு பல்வேறு நிலைகளில் நிலுவையில் உள்ளன. இத்திட்டங்கள் தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவடையப் போகும் நிலையில் இவற்றிலிருந்து இதுவரை 1 மெகாவாட் மின்சாரம் கூட உற்பத்தி செய்யப்படவில்லை. தமிழ்நாட்டில் 17,970 மெகாவாட் அனல் மின் திட்டங்களை அடுத்த 10 ஆண்டுகளில் செயல்படுத்தப் போவதாக தமிழக அரசு அறிவித்திருந்தது. ஆனால் அதிலும் எந்த முன்னேற்றமும் எட்டப்படவில்லை. எனவே 800 மெகாவாட் திறன் கொண்ட வடசென்னை அனல் மின் நிலையத்தில் 3ஆம் நிலை மின் உற்பத்தியை தொடங்குதல், தனியாரிடமிருந்து மின்சாரம் கொள்முதல் செய்தல் ஆகியவற்றின் மூலம் மின்வெட்டை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இவையும் தற்காலிக தீர்வுகள்தான். கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்ட அனல் மின் திட்டங்களை மட்டுமே நிறைவேற்றுதல், 2030ஆம் ஆண்டுக்குள் 20,000 மெகாவாட் சூரிய ஒளி மின் திட்டங்கள், 15,000 மெகாவாட் நீரேற்று மின் திட்டங்கள் ஆகியவை செயல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பை செயல்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் தமிழகத்தில் மின்வெட்டை நிரந்தரமாக தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.